ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. ஒரு காரியத்தை நாம் துவங்குகிறோம், அந்த துவங்குகிற காரியத்தை காட்டிலும் அந்த காரியத்தை நாம் எவ்வாறு முடிக்கிறோம் என்பதைத்தான் மிகவும் கவனமாய் நாம் பார்க்க வேண்டும். அதே போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை நாம் துவங்கி இருக்கிறோம். வாழ்க்கை பயணத்தை இந்த பூமியில் துவங்கி இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது இது வாழ்க்கை பயணம் என்று சொல்லி. வாழ்க்கை பயணத்தை இந்த பூமியில் துவங்கி இருக்கிறோம். ஆனால் ஒரு முடிவு உண்டு. நான் அடிக்கடி சொல்லுகிறதான ஒரு காரியம் உண்டு. சபையிலே நான் சொல்லுவேன், இங்கே அமர்ந்திருக்கிற அநேகரில் இன்னும் 50 வருடம் கழித்து நாம் இங்கு இருக்க மாட்டோம் என்று சொல்லுவேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் முடியும். அந்த முடியும் என்ற அறிவு நமக்கு இருக்குமானால் எப்படி முடியும் அந்த வாழ்க்கை என்று எண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை துவங்கும் பொழுது நீங்கள் எந்தெந்த இடங்களிலிருந்தோ துவங்கி இருக்கலாம். கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள் துவங்கி இருக்கலாம், கிறிஸ்துவர் அல்லாத வாழ்க்கைக்குள் துவங்கி இருக்கலாம், பாவத்தில் துவங்கி இருக்கலாம், எப்படியானாலும் துவங்கி இருக்கலாம். ஆனால் முடிவு எப்படி என்று நாம் யோசித்து கவனித்து பார்க்க வேண்டியதை வேதம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. சாதாரணமாகவே கடவுள் மனிதனை படைத்த பொழுது மனிதனை நல்லவனாக படைத்தார். நாம் அனைவரும் நல்லவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் உச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டதின் நோக்கம், உருவாக்கப்பட்டதின் நோக்கம், ஆதி மனிதர்களை உண்டாக்கும் பொழுதே தேவன் தீர்மானித்தார். என்ன தீர்மானித்தால்? மனிதன் தேவனோடு உறவுள்ளவனாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய விருப்பம். பாருங்க, மனுஷனை உண்டாக்கிட்டு உன் பாட்டுக்கு நீ வாழ்ந்துக்கா, ஏதோ உனக்கு நினப்பு வரும் பொழுது என்னை வந்து கும்பிட்டுக்கா அப்படின்னு சொல்லி மனிதனை உண்டாக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவரோடு கூட இணைந்து இந்த பூமியின் வாழ்க்கையை வெற்றியாய் ஜெயமாய் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனையும் இந்த பூமியிலே தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அதை நாம் உறுதிப்படுத்த முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டான். ஆண்டவருடைய, கடவுளுடைய, நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பரலோக தேவனுடைய உள்ளத்தின் விருப்பம் பாருங்க. என்ன விருப்பம்? மனிதனோடு தேவன் இணைந்து வாழ விரும்புகிறார். மனிதன் என்ன செய்யறான்? கடவுள் வேண்டான்னு சொல்றான். கடவுள் என்ன சொல்றாரு? உன்னோடு தான் நான் வாழ விரும்புறேன், உன்னோடு உறவாட விரும்புகிறேன், உன்னோடு நடக்க விரும்புகிறேன், உன்னோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன். ஆதாம் இடத்துல அப்படிதான் வந்தாரு. ஆனா அவன் பாவம் செய்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாத நிலைக்கு போய்விட்டான். பிறகு ஆண்டவர் மனிதர்களோடு உறவு கொண்டே இருக்கிறார், தேடிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, ஏனோக்கு என்றதான ஒரு மனுஷன் நல்ல உள்ளம், தேவனுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டான், தேவனோடு சஞ்சரித்தான். ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறதை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனோடு இணைந்து இந்த பூமியிலே வாழ முடியும் என்பதை ஏனோக்கு நிரூபிக்கிறான். ஆகவே தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 300 வருஷம் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன். இன்னைக்கெல்லாம் என்ன சொல்றோம்? நம்ம வாழ்க்கையில ஒரு திருமணம் செய்து ஒரு குடும்பத்தை நடத்தி ஒரு 2 பிள்ளைகளை பெற்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் என்ன சொல்றோம்? கோயிலுக்கு போறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. ஏன் தெரியுமா? பிள்ளைங்களுக்கு சம்பாதிக்கணும், வேலை பண்ணணும், வாழ்க்கையில் முன்னேறணும், கடவுளை தேடுறதுக்கு எங்க நேரம் இருக்குது. ஆனா 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான், ஒரு குடும்பஸ்தனாய் வாழ்ந்ததான ஏனோக்கு. இதை தேவன் பிரியப்படுகிறார். புதிய ஏற்பாட்டிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய திருவாயிலிருந்து போதிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய உறவில் ஒவ்வொரு மனுஷனும் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அநாதி திட்டம்.
முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்குத்தான் இடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய விருப்பம், அதை ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவன் மனிதரோடு இணைந்து அவர்களை வெற்றியாய், ஜெயமாய், பரிசுத்தமாய், ஆசீர்வாதமாய் வாழ வைக்க விரும்புகிறார். ஏன் அப்படி விரும்புகிறார்? அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு. தேவன் மனிதர் மீது அவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவரோடு இணைந்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி, அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய அன்பு. ஆனால் பாருங்க, எந்த அளவுக்கு தேவனும் மனிதனும் இணைந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ, அந்த அளவுக்கு தேவனுடைய உறவிலிருந்து நம்மை பிரிக்கிறவன் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் பிசாசு. முதலாவது அவன் தேவனுடைய உறவிலிருந்து ஆதாமை ஏவாளையும் பிரிக்கிறான். இந்த தந்திரம் எல்லாம் தெரியும், தந்திரமா அவன் பிரிக்கிறான். நம்ம டெக்னிக்கா தேவனுடைய உறவிலிருந்து அவன் அவர்களை பிரித்து அவர்களுக்குள் பாவத்தை உண்டாக்குகிறான். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 9-10. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. தேவனோடு உள்ள உறவிலிருந்து மனிதனை பிரித்து பாவம் செய்ய வைக்கிறான். பிசாசு செய்கிற வேலை என்ன தெரியுமா? ஆதாமி ஏவாளையும் தேவனுடைய உறவிலிருந்து பிரித்து அவர்களை பாவியாக்கினான். அவருடைய ரத்தத்தில் பிறந்ததான அந்த பிள்ளைகள் காயின் என்பவனுக்குள் கொலை வெறி. நல்ல மனிதர்கள் அப்பா, தேவனோடு உறவாடி வாழும்படியாய் படைக்கப்பட்ட மனிதனுக்குள் கொலை வெறி எங்கிருந்து வருது? ஆதியாகமம் 6:5 வாசித்து பாருங்க. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்றும் கர்த்தர் கண்டு. எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க உலகம், மனுஷனுடைய அக்கிரமம். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனையும் கேட்டு பாருங்க, நீங்க எந்த மனுஷன் போய் கேட்டு பாருங்க, நான் ரொம்ப நல்லவங்க, அவங்க சொல்றது உண்மை. ஒவ்வொரு மனுஷனும் நல்லவர்கள். தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷனும் கெட்டவன் அல்ல. உலகத்தில் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது நல்லவன், அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது அப்படி அல்லைங்க. அது அன்னை வளர்க்கறதுனால நல்லவனாவோ கெட்டவனாவோ மாறுறது கிடையாது. அவன் பிறக்கும் பொழுது நல்லவன், வளரும் பொழுது நல்லவன். ஏன் அவன் அக்கிரமம் உள்ளவனாக, பாவம் செய்கிறவனாக, ஒரு கெட்டவனாக, கெட்ட குணமுள்ளவனாக, தேவனோடு உறவில்லாதவனாக மாறுகிறான் என்று சொன்னால், அவன் பிறக்கும் பொழுதே ஏற்கனவே அவன் உருவாக்கப்பட்ட அவன் தகப்பனுடைய ரத்தத்திலேயே பாவம் இருக்குதுங்க. ஒரு குழந்தை கருவில் உருவாகும் பொழுதே பாவத்தில் உருவாகிறான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்ப அந்த ரத்தத்தில் இருக்கிற பாவம் தான் அவன் வளரும் பொழுது அவனுக்குள்ள அந்த பாவ சுபாவங்கள் வெளிப்படுகிறது. அதை பிசாசு தன்வசப்படுத்திக் கொள்ளுகிறான். பிசாசு தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த மனுஷனை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். இயேசு வாழ வைக்க துடிக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு நமக்குள் இருக்கிற அந்த பாவ ரத்தத்தினால் உண்டாகிற அந்த பாவ செயல்களை அவன் பயன்படுத்திக் கொள்ளுகிறான். நாம் இடம் கொடுக்கும் பொழுது உள்ளே வந்து நம்மை கெடுத்து நம் வாழ்க்கையை நாசமாக்குகிறான். ஆனால் இயேசுவோ நம்மை வாழ வைக்க துடிக்கிறார். இந்த சத்தியத்தை கூறுகிறது தான் முழு பைபிளுமே. தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து கெடுக்க நினைக்கிறான் பிசாசு. அவனுடைய கிரியைகளை அழித்து அவன் கையிலிருந்து மீட்டு நமக்கு நல்வாழ்வை கொடுக்கிறேன், உங்களை நித்திய நித்தியமாய் வாழ வைக்கிறேன் என்று கூறுகிற உயிருள்ள சத்தியம் தான் பரிசுத்த வேதாகமம். இதைத்தான் பல விதங்களிலே நாங்கள் பகிர்ந்து மக்களுக்கு போதித்து அவர்களை நாங்கள் தேற்றுகிறோம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் பாருங்க, தேவனிடத்திலிருந்து எப்படி பிரிக்கிறான், மனிதர்ல பிரிக்கிறான். எனக்கு நேரம் இல்ல, குறுகிய நேரத்துல உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுவையே பிசாசு எப்படி பிரிக்கிறான் பாருங்க. தேவனுடைய உறவில் இருந்து எப்படி பிரிக்கிறான்றத அறிஞ்சா நமக்கு இது ஒரு எச்சரிப்பா இருக்கும். மத்தேயு 4:9. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். என்ன சொல்றான் பிசாசு தேவன்கிட்ட? பல நேரங்கள்ல எனக்கு எந்த குறையும் இல்லைங்க, எனக்கு ஜெபம் தேவையில்லை, எனக்கு கடவுளுடைய உதவி தேவையில்லை, எனக்கு எல்லா நன்மைகளும் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லலாம். ஆனா எல்லா நன்மைகளும் இருக்கிறதுனால நமக்கு தேவனோட உறவு இருக்குது என்று சொல்லி அர்த்தம் அல்ல. பிசாசு சொல்லுகிறான் என்னை வணங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது பொருளாசை விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறது. அப்ப ஒரு பணத்தின் மீது ஒரு பற்று வந்துவிட்டு, பணத்தின் மேல் ஆசை வந்துவிட்டு, அந்த பணத்தின் மீது ஆசைப்பட்டு, அந்த சொத்தின் மீது ஆசைப்பட்டு அதையே தெய்வமாக வணங்குகிறது, அது மிகவும் ஆபத்து. அதைத்தான் இவரிடத்தில் காட்டுகிறான். இவ்வளவு சொத்தெல்லாம் உனக்கு தரேன். பாருங்க, இன்னைக்கு அநேகர் வசதியா வாழ்வாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம இந்த இயேசுவின் நற்செய்தி சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? எனக்கு என்ன குறைவு? வியாதியில் இருக்கிறவங்க போய் பார்த்து ஜெபம் பண்ணுங்க, அவனுக்கு இயேசுவை பத்தி சொல்லுங்க, கடனில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாம் நிறைவா இருக்குது, சரீரத்துல உடல் ஆரோக்கியம் இருக்குது, நல்லா பாடுபடுறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வீடு இருக்குது, நல்ல மனைவி இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க, சொத்து இருக்குது, எங்களுடைய தலைமுறைக்கு தேவையான எல்லா ஆஸ்தியும் நாங்க சேர்த்து வச்சிருக்கிறோம். எங்களுக்கு இயேசு பத்தியோ இயேசு நம்பணும்னோ இயேசுவின் கிட்ட வரணும்னோ அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னாக்கா, அதுதான் எல்லாத்தை காட்டிலும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு தீய பிசாசின் தந்திரம். தேவனிடத்திலிருந்து இந்த பணத்தை காட்டி, செல்வத்தை காட்டி பிசாசு பிரிக்கிறான். ஆனா இயேசு மிகவும் ஞானமாய் இருந்தார். இல்லப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இந்த பணத்தின் பின்னால் நான் போக மாட்டேன். ஆபிரகாம் அதே வார்த்தையை சொன்னான், பணத்தை கொடுக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா சொல்லும் பொழுது, இல்ல, வானத்தையும் பூமியும் உடையவராயிருக்கிற தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ஆபிரகாம் சொன்ன வார்த்தை இயேசு அப்படியே தான் சொல்றாரு. இல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே முதலாவது பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பிசாசை ஜெயிக்கிறார். ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, இதேதான் பணத்தின் மேல் ஒரு பற்று வந்து விட்டது. அவன் லூக்கா 22:3 வாசிக்கிறோம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேறு கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இடம் கொடுத்தால் புகுந்துருவான். ஒரு பக்தன் இப்படியாய் பாடினான், தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறான், உன்னை ஆசை காட்டி அழிக்க பார்க்கறான், தூண்ட விடாதே, அவனை துளியும் நம்பாதே. பிசாசின் தந்திரம் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியறது இல்லைங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற அத்தனை தீமைகளுக்கும் காரணம் பிசாசு மாத்திரமே. இன்னைக்கு பலர், எனக்கு பொறுத்து கொள்ள முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை நம்புகிறவர்களும் சரி, கிறிஸ்துவர் அல்லாதவர்களும் சரி, நான் சொல்லுகிறேன், நான் அவரோடு பழகும் பொழுது அவர் சொல்லுவாங்க, ஏன் தான் கடவுள் எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறானோ, ஏன் தான் எனக்கு கடவுள் இந்த நோயை கொடுத்திருக்கானோ, ஏன் தான் கடவுள் என்ன இப்படி சோதிக்கிறானா? உங்களையும் என்னையும் சோதிப்பதற்காகவும் கஷ்டத்தை கொடுத்து வாட்டி வதைப்பதற்காகமா கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். அவர் பாடுபட்டு மரித்துட்டாருங்க. உங்களுக்கு எனக்கு எந்த விதத்திலையும் கஷ்டத்தை, வியாதியை, கண்ணீரை, கவலையை, துக்கத்தை, கடன் பிரச்சனையை கொடுத்து உங்களை வாட்டி வதைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல, அது தேவனுடைய நோக்கமும் அல்ல, அப்படி செய்கிறவரும் அல்ல. என் தேவன் ஒரு தீமைக்கும் காரணர் அல்ல என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஏங்க என்னுடைய வாழ்க்கையில் தீமை? வாசித்து பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பிசாசு எதுக்கு வரான்? திருடவும், எல்லாம் சொல்லுங்க, திருடவும், கொல்லவும், அழிக்கவும். அப்ப உங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் எண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட காரியங்கள், அழிந்து கொண்டிருக்கிற காரியம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காரியம், முன்னேற்றம் இல்லாத ஒரு காரியம்,
வேதனையான ஒரு காரியம் இருக்குதுனாக்கா அது முழுக்க முழுக்க நன்றாய் தெரிகிறது, உங்களுக்கு தெரிந்திருக்கிறதோ இல்லையோ. ஆனால் வேத சத்தியத்தின்படி அது பிசாசினால் உண்டானது மாத்திரமே. யோவான் 8:44 இயேசு சொல்லுகிறார் பிசாசை பற்றி, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகன். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால், சத்தியம் அவனிடத்தில் இல்லை, அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கிறதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய்யனும் பொய்க்கு பிதாவும். எப்படி இயேசு கிறிஸ்து பிசாசை வர்ணிக்கிறார் பாருங்க. இப்ப இந்த இயேசு கிறிஸ்து வர்ணித்தார் என்று சொன்னால் எவ்வளவு சத்தியம் பிசாசை குறித்து. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கொலைபாதகனாக, பொய்யனாக, மற்ற விதமான தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறதற்கு காரணம் முற்றிலும் எந்த விதத்திலும் கூட தேவன் அல்ல, இதுக்கு பிசாசு தான் காரணம். ஏன் காரணம் பிசாசு? ஆனால் மனிதன், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மனிதன் தேவனோடு இணைந்து வாழ உருவாக்கப்பட்டவன். ஆனால் பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் பல அவனை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் வஞ்சகன், அவன் தந்திரமுள்ளவன் என்று சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் அவன் பிரவேசித்து, இன்னைக்கு பாருங்க, யாரு உங்ககிட்ட பிசாசு இருக்குதுன்னு சொன்னா இங்க இருக்கிறவங்க நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒருத்தர் எனக்கு பேய் பிடிச்சிருக்குதா? நான் கிறிஸ்துவன் இல்லையா? நான் இத்தனை தலைமுறையா கிறிஸ்துவ, எனக்கு பேயா? ஆனா பாருங்க, நான் வேதனை எப்படி சொல்லுகிறதுனாக்கா, நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த செயல்களை பார்க்கும் பொழுது இது யாருடைய செயல் என்று வேதம் தெளிவாய் காட்டுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோவான் 8:44 அவங்கள பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கொலைபாதகனாயிருக்கிற, ஆதி முதல் பொய்யனாயிருக்கிற அந்த பிசாசின் இச்சைகளை நிறைவேற்றும்படியாய் நீங்கள் செயல்படுகிறீர்கள். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, சினிமா பைத்தியமா இருக்கிறீங்கனாக்கா, சினிமா பாடல்ல பைத்தியமா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, திருடுறீங்க அப்படின்னாக்கா, விபச்சாரம் செய்யறீங்க அப்படின்னாக்கா, வேசித்தனம் செய்யறீங்க அப்படின்னாக்கா, ஒரு கொலைபாதகனாய், முரட்டு சுபாவமுள்ளவனாய், ஒரு கோபமுள்ளவராய், வைராக்கியம் உள்ளவராய், சண்டை பண்ணுவர்களாய், குடும்பத்திலே கணவன் மனைவியோடு கூட இசைந்து வாழாமல் ஒரு மனஸ்தாபத்தோடு வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் கொலைபாதகனாய் இருக்கிற பிசாசின் அவனுடைய சரக்குகள். அப்ப பிசாசின் சரக்கு இருக்குதுனாக்கா, பிசாசின் இச்சை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் இச்சை மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று மனிதனை உண்டாக்கியுள்ள தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. அதனால் தான் ஜெபிக்கும் பொழுது கற்றுக் கொடுக்கிறார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நடப்பது போல பூமியிலே என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் நடப்பதாக. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் நடப்பதெல்லாம் தேவனுடைய சித்தமா? யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் தேவனுடைய சித்தமா? நாம் மதுபானம் அறிந்து ரோட்டிலே விழுந்து கிடப்பது தேவனுடைய சித்தமா? நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தில் விழுந்து, சாபத்தில் வீழ்ந்து, கடன் பிரச்சனையிலும் வியாதியிலும் சமாதானம் இல்லாமல் குடும்பம் உடைந்து கிடக்கிறது தேவனுடைய சித்தமா? இல்லவே இல்லை. தேவ சித்தம் என்று சொன்னால் அது பரிபூரணம். ஹல்லேலூயா. அது நன்மையானது. ஆதியாகமத்தில் திறந்து வாசித்து பாருங்கள், தேவனுடைய சித்தம் எப்பேற்பட்டது என்று சொல்லி மனிதனை படைத்து அவனுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து பூரணமாய், சம்பூரணமாய் எல்லாவற்றையும் ஆளுகை தந்து, அதோடு கூட என்னோடு ஒரு நல் உறவுள்ளவனாக நீ வாழ வேண்டும் என்று சொல்லி மனிதனை படைத்தார். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு பக்கம் பிசாசு தன் பக்கம் மனிதன் தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு மனிதனை பயன்படுத்த விரும்புகிறான். ஒரு பக்கம் தேவன் தம்முடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு பேருடைய தேடுதலிலும் நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. நாம் விரும்பினால் பிசாசுக்கு இருதயத்தை திறக்கலாம், நாம் விரும்பினால் தேவனுக்கு இருதயத்தை திறக்கலாம். இந்த இரண்டு உரிமைகளையும் தேவன் நம் கையிலே கொடுத்து விட்டார். யாரையுமே ஆண்டவர் பலவந்தம் பண்றது இல்லைங்க. யாரையும் பலவந்தம் பண்றதில்ல. நாம் தான் பலவந்தம் பண்ணி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல காரியம் என்று சொன்னால் எவ்வளவு முயற்சி எடுத்தாவது, இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது ஒரு ஓமையை சொன்னார். ஒரு தோட்டத்தில் முத்து இருக்கிறது என்று சொல்லி கண்டுகொண்டான்.
கண்டுகொண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய் தெரியாமல் அந்த தோட்டத்தை விலைக்கு வாங்கி கொண்டான் என்று ஓமையாக சொல்கிறார். என்ன இதில் சத்தியம் இருக்கிறது என்று அறிவுபூர்வமாய் நம்முடைய கொடுத்திருக்கிற இந்த சுய சித்தத்தின்படி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது என்ன விலைக்கிரயம் என்றாலும் கொடுத்து இந்த இயேசுவை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இவர் வாழ வைக்கிற தெய்வம். சாட்சி சொல்லும் பொழுது சகோதரர் சொன்னார், உங்களை கொன்று விட்டு குழந்தைகளை எடுத்து போய் விடுகிறோம் என்று சொல்லி என் மாமனாரும் மாமியாரும் மச்சனும் சொன்னாங்க. ஆனால் இயேசு எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு வாழ வைக்க உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அதனால் தன் விலை கிரயம் செலுத்தப்பட்டார்கள். விலை கிரயம் செலுத்த வேண்டும். நான் இந்த பைபிளை எடுத்துக்கொண்டு இதே வீட்டில் இருந்து என்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பெரியம்மா மகள் சொன்னால், என்னை பார்த்து இவனுக்கு பைபிள் பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொன்னால், 22 வருஷங்கள் கழித்து அவள் என்னிடத்தில் போன் பண்ணி என்கிட்ட சொன்னா, சகோதரனே கொரோனா வந்து விட்டது, மரித்து விடுவேன் என்று பயமா இருக்கிறது, நான் இங்கே எங்கேயோ இருக்கிறேன், நீ அங்கிருந்து எனக்காய் ஜெபம் பண்ணு, நான் அங்கேயே மூழ்கி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்கிறேன். சத்தியத்தை அறிய பண்ணுவார். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யாருக்கு உங்கள் இருதயத்தில் இடம் என்று சொல்லி தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இது மீண்டும் இப்படிப்பட்டதான தருணம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பது தேவ சித்தம். கிடைக்குமோ கிடைக்காத தெரியாது. பாருங்க, ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்கிறதை கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவராம் போவும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. சோதோம் கோமோரா அழிய போகுது, கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதே போல இந்த உலகமும் ஒரு நாள் அழிய போகுது. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். அவர் வரும் பொழுது எல்லாம் ஒரு பேப்பர் போல வானம் சுருட்டப்படும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சோதோம் கோமோரா அழிய போது தேவனுக்கு தெரியும். ஆனால் இந்த லோத் என்கிற மனுஷன் கண் எடுத்து பார்க்கிறான், அடே சாமி கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல சோதோம் கோமோராக்குள் போறான். கொஞ்ச நாள் ஆனது, அது அழிஞ்சு போனது, அவன் சாபத்துக்குள்ளானான். ஆனால் பாருங்க, ஆபிரகாம் லோத் என்ன பண்ணல, கர்த்தர் சார்ந்து கொள்ளல. அதே நேரத்துல பாருங்க ஆபிரகாம் 13:18. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கிற மர்மோயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்தான். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, இவன் கண்ணும் மனசும் மாமிசமும் விரும்புறத பார்த்து, ஓஹோ செழிப்பா இருக்குது, நல்ல பணம், நல்ல வருமானம், நல்ல செழிப்பா இருக்குதுன்னு கண்ணுல தீர்மானம் எடுத்து வாழ போகிறான். அது அழிக்கப்பட்டது. அவனும் சாபமுள்ளவனாய் மாறினான். ஆபிரகாம் ஒன்றை தெரிந்து கொண்டான், சமபூமி. எல்லாரும் சொல்லுங்க, சமபூமி. சமபூமி என்றைக்கு இருக்குங்க? சோதோம் கோமோரா அழிஞ்சு போயிருங்க. உங்களையும் என்னையும் தேவன் சமபூமியா இருக்கிற பரலோகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரலோகதான் சமபூமி, என்றென்றும் வாழ்ந்திருக்கிற பூமி. ஆனால் சோதோம் கோமோரா அழிகிற இடம். சோதோம் கோமோராவை தெரிந்து கொள்ள பிசாசு நடத்தினான். ஆபிரகாம் உறுதியா இருந்தான். தேவனை பலிபீடம் கட்டி, பாருங்க, தேவனோடு உறவுள்ளவன் எதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று தேவனை அவனை வழி நடத்துவார். அப்ப இந்த விதை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? பொல்லாங்கன் வந்து எடுத்து போடுகிறான். பொல்லாங்கன் யாருங்க? பிசாசு தான் பொல்லாங்கன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப பொல்லாங்கனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தால் அவன் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறான். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்னு பார்க்க வேண்டும் இல்லையா? இயேசு மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்படிப்பட்ட அன்பான அழைப்பை கொடுக்கிற இயேசுவுக்கு நம்முடைய இருதயத்தை கொடுப்போம். இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போம். அவர் என்ன சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வைக்கிறது பிசாசு. அது கத்தாட்ட ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வந்து விட்டால் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இயேசுவின் இடத்தில் தான் இளைப்பாறுதல் உண்டுங்க. இன்னைக்கு வாழ்க்கையில பாருங்க, இந்த இளைப்பாறுதலையும் சமாதானம் மற்ற எல்லாத்தையும் எப்படியாவது சம்பாதிச்சிடறான் உருண்டு பிறண்டு. இந்த இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் நல்ல தூக்கத்தையும் நல்ல ஒரு நிம்மதியையும் அவனால் சம்பாதிக்க முடியவில்லை. இயேசு சொல்லுகிறார், நான் தருகிறேன். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்.
எங்க பாருங்க, ஆதி ஆகமத்துல ஆதாமோடு ஏவாளோடும் சஞ்சரிக்கும்படியாய் ஆசைப்பட்ட அதே தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு, மீண்டும் நான் மனிதனோடு வாழ விரும்புகிறேன் அப்பா, என் பிள்ளைகளோடு வாழ விரும்புகிறேன், என் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வாழ விரும்புகிறேன். எதற்காக நம்முடைய இருதயத்தில் இயேசு வாழ விரும்புகிறார்? எதற்கு? நம்மை கெடுக்கவா? நம்மை அழிக்கவா? நமக்கு துன்பத்தை கொடுக்கவா? இல்லவே இல்லை. உங்களையும் என்னையும் வாழ வைக்க, செழிப்பாய் வாழ வைக்க, நன்றாய் வாழ வைக்க, பூமியில் உயர்ந்த இடங்களில் உட்கார வைக்க இயேசு நம் உள்ளத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்கு மாத்திரம் நாம் இடம் கொடுக்கும் பொழுது இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்கிறது எதற்காக தெரியுமா? உங்களையும் என்னையும் நல்ல வழியிலே, மேன்மையான வழியிலே, பரிசுத்தமான வழியிலே நடத்துவதற்கு. மார்க்கு 1:32 வாசித்து பாருங்க. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமிக்கிற போது சகல பிணிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிணியோ பிசாசோ இல்லைன்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் கூட, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற செயல்கள், பேச்சு, நடை, பார்வை, எதை நாடுகிறீர்கள்? 7 மணி ஆனா ஒரு அம்மா சொல்றாங்க, அவங்க குக்கர் அடுப்பு மேல வச்சுட்டு சீரியல் பாக்குறதுக்கு போனாங்களாம். குக்கர் இருக்கிற எல்லாம் வெடிச்சு அதெல்லாம் பத்தி எரிஞ்சாலும் அவங்களுக்கு புத்தியே வரல. எங்க இருக்குது அவங்களுக்கு எண்ணமெல்லாம்? சீரியல் மேல் இருக்குது, சினிமா மேல் இருக்குது. அப்ப இதெல்லாம் யாருடைய செயல்னு நீங்க யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த மதத்தையும், எந்த நம்பிக்கையும், எந்த ஒரு பாரம்பரியத்தில் வாழ்கிறவர்களா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த செயல்களை வைத்து இயேசு சொல்லுகிறார், கனிகளை வைத்து கண்டுபிடித்து விடலாம், கனிகளை வைத்து கண்டுபிடித்து விடலாம். நான் ஒரு தடவை ஊழியக்கார் மீட்டிங் போயிருந்தேன். அப்ப அங்க ஒரு ஊழியக்கார் சொன்னாரு, பாஸ்டர், ஒரு ஊழியக்காரனுடைய பொறுமையை எதுல சோதிக்கலாம் தெரியுமா? அவனுடைய சாப்பாட்டு விஷயத்துல. ஏன்னாக்கா அங்க ஊழியக்காரருடைய மீட்டிங் முடிந்த பிறகு சாப்பாட்டுக்காக கியூ நிற்கும் பொழுது அடிச்சு புடிச்சு இடிச்சு எல்லாம் ஓடனாங்க. அப்ப அந்த சாப்பாட்டு விஷயத்துல இவனுக்குள்ள எந்த அளவுக்கு தேவசத்தை நேர்வேறுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் சொன்னார். இன்றைக்கு ஒரு பிள்ளை, ஒரு மனிதனுக்குள்ளே அவனுடைய கனிகளை பார்த்து அவனுக்குள் தேவன் ஆளுகிறாரா, பிசாசு ஆளுகிறானா, பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கானா, தேவனுக்கு இடம் கொடுத்திருக்கானா நல்லா கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க எத்தனை வருஷம் கிறிஸ்துவலா இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும், ஞானஸ்தானம் எடுத்துகளா இருந்தாலும், ஊழியக்காரர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவருடைய கனிகளை வைத்து கண்டுபிடித்து விடலாம் யாருடைய ஆட்சி நடக்கிறது என்று. ஆனா இயேசு என்ன பண்றாரா? 1:34 மார்க்ல, பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியினால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. வியாதிகளை இயேசு குணமாக்கி பிசாசுகளை துரத்தி விட்டார். ஏங்க பிசாசு துரத்தி விட்டார்? கம்முனு இருந்துட்டு போகுது அவனுக்குள்ளதான். என்ன பண்ண தெரியுமா? பிசாசு பிடிச்ச மனுஷனை ஒரு மகனை இயேசுகிட்ட கூட்டிட்டு அவன் சொல்றான், ஏசப்பா, இந்த பிசாசு இவனை அடிக்கடி நெருப்புல கொண்டு போய் போடுது, கொண்டு போய் தண்ணியில தள்ளுது, இவனை மறிக்க வைக்கணும்னு சொல்லி விரும்புது அப்படின்னு சொல்றான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படையாய் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு இருக்கிறது போல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களையும் என்னையும் நீங்க பிசாசு பிடித்த மனிதர்களை பார்த்திருக்க முடியும். பிசாசு தான் விரும்புகிறதை அவர்கள் சரீரத்தை கொண்டு செயல்பட வைப்பான், அதில் கீறி கொள்ள வைப்பான். இப்ப தற்கொலை எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவன் தூண்டுகிறான். ஏன்னு சொன்னால் ஒரு களத்தை பிடித்து நெரித்து ஒரு மனுஷனை கொள்ளுகிறதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அவன் தூண்ட முடியும், பண ஆசை கொடுத்து வழி விலக செய்ய முடியும், உபச்சாரத்துக்குள் நடத்த முடியும், தற்கொலைக்குள் நடத்த முடியும். பிசாசு ஒரு மனுஷனை ஆட்கொள்ளும் பொழுது அவனை கெடுத்து அழித்து நாசமாக்கி கடைசியில் ஒரு காரியம் இருக்குதுங்க. இந்த உலகத்துல ஒரு பிரசங்கியார் ஒரு விபச்சார விடுதியின் பக்கத்திலே போய் நின்று அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஐயோ, மனம் திரும்புங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நரகம் இருக்கிறது, நீங்கள் நித்திய பாவத்தில் வாழ்ந்தால் நரகத்துக்கு போய்விடுங்கள் என்று சொல்லி கத்தி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பகுதியில் இருந்தான விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தான ஒரு ஸ்திரீ அவன் இந்த பாஸ்டரை பார்த்து கூப்பிட்டு சொன்னாலாம், ஐயா பாஸ்டர், எதுக்கு நரகத்தை பத்தி பேசுறீங்க? இப்ப ஏற்கனவே நான் நரகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்றாளாம்.
அப்ப மனிதர்கள் எவ்வாறு பிசாசினால் இந்த உலகத்தில் கெடுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு நொந்து நூலாகி நாங்க பாக்குறோம். பல குடும்பங்கள்ல போய் கண்ணீரோடு கதறாங்க, ஐயோ சமாதானமே இல்லை, என் கணவன் குடிக்கிறான், என் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்ல, எங்க வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, பணம் இருக்குது நிம்மதியே இல்லை, பணம் இருக்குது சுகமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படியாக தேவன் எங்களை அபிஷேகித்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மார்க் 1:34 அன்றைக்கு செய்த அதே காரியத்தை இன்றைக்கும் செய்கிறார். வியாதிகளை குணமாக்குகிறார். பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஒவ்வொரு மனுஷனை விடுதலை ஆக்குகிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுக்கு இடம் கொடுத்து நாம் வாழ வேண்டும் என்பது சத்தியம். ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் வெறும் இந்த உலகத்துல சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பாவங்களையும் செய்ய வச்சு நம்மளை அப்படி கெடுத்து நடத்துறது மாத்திரமல்ல, இல்லைன்னா சில நேரத்துல சிலர் நல்லாவே இருக்கலாம், அவங்க கடவுளை நம்பாத பணத்தோடு புகழோடு வாழலாம். அதுக்கும் வேதத்துல பதில் இருக்குது. செல்வந்தனாய் வாழ்ந்தான், நரகத்துக்கு போய்விட்டான். அதே செல்வந்தனாய் வாழ்ந்த ஆபிரகாம் பரலோகத்தில் இருக்கிறான். என்னங்க வித்தியாசம்? பணக்காரன் நரகத்துக்கு போயிடுவான், ஏழை மோட்சத்துக்கு போயிடுவான். அப்படி கிடையாது. நீ பணத்தோடு வாழ்ந்தால் என்ன, நீ ஏழையாய் வாழ்ந்தால் என்ன, நீ எந்த அளவுக்கு நீ எப்படி வாழ்ந்தால், தேவனோடு உறவோடு இருக்கிறாயா? தேவனோடு உறவுள்ளவனாய் வாழ்கிறாயா? உனக்கு 1 கோடி இருக்கலாம், எத்தனை கோடிகள் கூட இருக்கலாம். தேவனோடு உறவுள்ளவனாய் இருந்தால் பரலோகம். ஒன்றுமே இல்லாத இருந்து தேவனோடு உறவில்லைனாலும் பரலோகம் இல்லை. ஆகவே என்ன இருக்குது இல்லைன்றத வச்சு ஒரு மனுஷன் முடிவு சம்பூர்ணமாய் பரலோகத்துக்கு போகும், நித்தியத்துக்கு போகும் என்று தீர்மானித்து விட முடியாது. அந்த மனிதன் இருதயத்தில் யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறான்? யோபு 8:7 சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். முடிவு சம்பூர்ணமான முடிவை தருகிறது தான் என் தேவன். பலருடைய மரண நேரத்துல நாங்க போய் பார்த்திருக்கிறோம். மரண நேரத்துல அவங்க மரிக்கும் பொழுது, ஒரு சகோதரர் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் மரிச்சாரு. வாழ்க்கையில் வாழும் பொழுது ஆடாத ஆட்டம்லாம் ஆடினாரு. மரிக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு, ஐயோ என்னை பிடிச்சிக்காங்க, ஐயோ யாரோ வர்றாங்க என்னை பிடிக்கிறதுக்கு, ஐயோ பயமா இருக்குது, இருட்டா இருக்குது, பயமா இருக்குது, என்னை பிடிச்சிக்காங்க, ஐயோ ஒடியாங்க அப்படின்னு சொல்லி கதறினாரு. பரிசுத்தவான் எப்படி மறக்கிறான்னு மறிக்கிறார்கள் தெரியுமா? சம்பூர்ணமாய். எத்தனையோ வீடியோ கால்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப்லாம் பார்த்திருப்பீங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படியே ஹாலையிலேயோ கோரஸ் பாடிக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போறாங்க. சம்பூர்ணம். வாழ்க்கையில் இந்த உலகத்திலும் சம்பூர்ணம். இந்த உலகத்தின் யாத்திரை முடிக்கும் பொழுது நிம்மதியான தூக்கம், நிம்மதியான ஒரு முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டுங்க. இந்த உலகத்துல எப்படி சில பேர்லாம் சொல்றாங்க, இவங்க எந்த உபத்திரம் இல்லாத சடிதே செத்து போயிட்டாங்க, நல்ல சாவுன்றாங்க. அது இல்லைங்க நல்ல சாவு. நீ இழுத்துட்டு கிடந்தா என்ன, சடனா செத்தா என்ன, வியாதியில செத்தா என்ன, ஆக்சிடென்ட் செத்தா என்ன, உன்னுடைய மரண நேரத்தில் நீ இயேசுவோடு நல் உறவில் இருந்தாயா? பாவம் மன்னிக்கப்பட்டிருந்ததா? சம்பூர்ணமாய் உன் வாழ்க்கை பூர்ணமாக்கப்பட்டிருந்ததா? தேவனுடைய அபிஷேகத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய நன்மைகளாலும். பாருங்க, இயேசு நம்புறவங்களுக்கு 2 பிளஸிங், 2 ஆசீர்வாதம். ஒண்ணு என்ன தெரியுமா? இந்த உலகத்திலும் கூட செழிப்பான வாழ்க்கையை தராராம், கைவிடாமல் வெட்கப்படாமல் காக்கிறாராம். இந்த உலக யாத்திரையை சம்பூர்ணமாய் முடித்து, நிதானமாய் முடித்து, அமைதியாய் முடித்து, பரலோகத்துக்கும் நித்தியமா அவரோடு வைத்துக் கொள்ளும்படியாகவும் எடுத்துக் கொள்கிறாராம். யோவேல் 2:26 வாசித்து நாம் ஜெபிப்போம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க அவருடைய ஜனமாய் இருந்தா, ஏசப்பாவுடைய ஜனமாய் இருந்தா, இம்மையிலும் மறுமையிலும் வெட்கப்பட்டே போக மாட்டோம். எப்படி சொல்றாரு? உங்களை அதிசயமாய் நடத்தி, உங்களை சம்பூர்ணமாய் நடத்தி. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. இதுதான் எனக்கு இன்றைக்கு இங்கே கூடி வருகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நான் என்ன செய்ய போகிறேன், வாழ்க்கையில் எனக்கு இடம் கொடுக்கிற என்னுடைய ஜனங்களுக்கு, இடம் கொடுக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை பல நாட்களுக்கு பிறகே தேவன் எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். எப்படி நடத்துறாராம்? ஒவ்வொரு வரியா வாசிங்க பிரதர். இவங்களுக்கு சொல்லி அது உள்ளத்தில் எழுதும்படியாக பரிசுத்த ஆவியான உதவி செய்யட்டும். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு, எல்லாரும் சொல்லுங்க, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி சொல்லுங்க, அதிசயமாய் நடத்தி
உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். தேவனை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் ஒருபோதும் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. என்னங்க சம்பூரணம், திருப்தி, அவரை பாடி ஆராதிக்கிறது. கடைசியில என்ன, இந்த பூமியிலையும் மறுமையிலையும் வெட்கமே இல்லைங்க. பரலோகத்து அவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல நிற்கும் பொழுது தலை குமிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தன் போய் சொன்னானா, நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றான், உனக்காகவும் உன்னுடைய தூதனுக்கு, உன் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் உண்டாக்கப்பட்ட நரகத்துல போன்னு சொன்னாராம். அவன் சொல்றான், இல்ல ஆண்டவர், உங்களை எனக்கு நல்லா தெரியும், உன் நாமத்துல பேய் ஓட்டினேன். இல்லப்பா, நீ பேய் ஓட்டிருந்தா என்ன, எங்க நாமத்துல என்ன பண்ணியிருந்தா என்ன, உனக்கு இடமே இல்லை. காரணம் என்னக்கா, அவருக்கு இருதயத்தில் இடம் இல்லை. இருதயத்தில் யாருக்கெல்லாம், யாருடைய இருதயத்தெல்லாம் இயேசுக்கு இடம் இல்லையோ, இயேசுவின் சித்தத்தின்படி வாழலையோ, நிச்சயமாய் பரலோகத்தில் நமக்கு இடம் கிடைக்கவே கிடைக்காது. அன்னைக்கு வைக்கப்பட்டு போயிருங்க. ஒருவேளை நமக்கு இருக்கிற திறமை, கர்த்தர் கொடுத்த தாளந்து, நமக்கு கொடுக்கிறதான ஆரோக்கியம், நமக்கு இருக்கிறதான எல்லா விதமான பரம்பரை சொத்துக்களை வைத்து இந்த உலகத்தில் ஒருவேளை தலை நிமிர்ந்து வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விடலாம். இயேசு இல்லாத வாழ்க்கை, இயேசு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அலறுவார்களாம். அப்படி முகத்தை பார்த்து அலறுவார்களாம். அந்த அலறுகிற கூட்டத்தில் அல்ல, அவர் வரும் பொழுது கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அழைக்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்றைக்கு வெட்கப்படக்கூடாதுங்க, வாரும். அதனால தான் பாருங்க, கிறிஸ்துவை அறிந்தவன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனுக்குள் ஒரே துடிப்பு, ஆண்டவரே சீக்கிரம் வாரும், சீக்கிரம் வாரும். ஆனா கிறிஸ்து அறியாதவனுக்கு பாருங்க, ஐயோ அதை சென்று உழைக்கிறது, பாடுபடுறது, சம்பாதிக்கிறது, வாழ்க்கையில் முன்னேறது தவறு இல்லைங்க. ஆனால் ஆண்டவரை முன்னால் வைத்து நீ எவ்வளவு வேணாலும் செழிப்பாய் வாழ. அதனால்தான் ஆபிரகாம் அந்நியனும் பரதேசியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிட்டானா. அவன் நம்மள மாதிரி எத்தனையோ அடுக்கடுக்கான மெத்தைகள் எல்லாம், கோபுரங்கள் எல்லாம் கட்டியிருக்கலாம். அப்படிப்பட்ட செல்வந்தன் ஆபிரகாமே. ஆனா உன்னை சேலஞ்ச் பண்ணிட்டான், இல்ல எனக்கு பரலோகம் தான் நிச்சயம், பரலோகத்துக்கு தான் நிச்சயமாய் வாழ போறேன், பரதேசியில் தான் நான் இருக்க போறேன், ஆகவே இந்த பூமியில வீடு கட்ட மாட்டேன் அப்படின்ற ஒரு பொருத்தனையில் வாழ்ந்துட்டு போயிட்டான். ஆகவே உங்களையும் அப்படி என்னை வாழ சொல்ல. ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் என்ன நன்மை வேண்டும், இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்து விட்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் வாழ்க்கையில் இந்த நன்மை வேண்டும் என்று கேட்டு பாருங்க. இந்த நேரத்தில் அவர் தருவார், இந்த நேரத்தில் தருவார். யோவேல் 2:26 தான் வாக்கு தத்துவம். யோவேல் 2:26 தான். சம்பூர்ணமாய் புசித்து திருப்தி, புசித்து திருப்தி, அவரை தொழுது கொண்டு நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள், நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள், நீங்கள் வெட்கமடைய